டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. நான் எப்படி தக்காளி சாதம் செய்வேன்றதை தான் சொல்லியிருக்கேன். ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 தக்காளி எடுத்துக்கணும். வெங்காயம் சின்னதாவோ பெருசாவோ இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எண்ணெயிலேயே தான் வேக போகுது, அதனால நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ரெண்டுத்துல எதனா ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சு பச்சை மிளகாய் 1 வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் கலர் மாறினா போதும். நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வந்ததுக்கு அப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் தான் இந்த தக்காளி தொக்குக்கு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுவோம். கடைசியா உப்பு நீங்க சரி பார்த்துக்கோங்க. இப்ப ஆற வச்ச சாதத்தோட ரெடியா இருக்கிற இந்த தக்காளி தொக்கை மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடும். இந்த நெய் கண்டிப்பா சேருங்க. இந்த நெய் தான் இந்த தக்காளி தொக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராணி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.